ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 92 ஒன் விஷ் அண்ட் டூ ப்ராமிஸ். ஓப்பனிங்லேயே நம்ம கான் தான் அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் வீக்காக இருந்த காரணத்தினால தான் அவனால் என்ஜிஓக்குள்ளே போக முடியல அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு நண்பா, நானுமே ஸ்ட்ராங்காக முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 30 நாள் உன்னால் நென் யூஸ் பண்ண முடியாதுல்ல, நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ அந்த இடத்துல முடிவெடுக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 30 நாளுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு இங்கே கிலோவை பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நெட்டேரோ தான் ஒரு அசோசியேஷனுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கோல்ட் அவன் நம்ம ஹண்டர் அசோசியேஷனில் ஜாயின் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு குயினை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரே ஒரு மோட்டிவ் தான் இருக்குது. அதனால் நெட்டோரோக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் குயினை காப்பாற்றுறதுக்காக பானின் மெடிக்கல் ஸ்கூலில் இருக்கிற டாக்டர் லீயை வர சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் எக்ஸ்பர்ட்டையுமே வர சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு இங்கே நெட்டோரோ வந்து அங்கே ஒரு டாக்டர்கிட்ட கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, இப்போ நம்ம உண்மையான ஒரு எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனலிசமை இங்கே காட்டியாகணும். ஏன்னா இந்த போட்டி ரொம்பவே கடுமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலைமையில் இருக்கிற கொண்டை பார்த்தீங்கன்னா அறுத்து போடுறாப்புல. அறுத்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நிலைமைக்கு வருவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. கோல்ட் எங்களுக்கு உன்னோட உதவியுமே தேவை அப்படின்னு நெட்டரை சொல்கிறாப்புல. சரி நானும் கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே கோல்ட் சம்மதம் சொல்லிட்டான். நான் நிஜமாலுமே இந்த டிஷர்ட்டை மறுபடியும் போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. போட்டது இதை கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நெட்டரை சொல்கிறாப்புல. என்னது இந்த டிஷர்ட்டை போட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நோவுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு ஹார்ட் ஷேப் டிஷர்ட்டு. ஸோ இது இவர் எப்போ ஒரு உண்மையான சண்டையை போட போகிறாரோ அப்போ இவருக்கு இது ஒரு லக்கை கொடுக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி கோல்ட், நீ ஏற்கனவே கிங்கோட ப்ரெசன்ஸில் இருந்திருக்கிறீல, சரி சொல்லு, உன்னால் நென்னு யூஸ் பண்ண முடியும். இந்த சக்தி கிங்குக்கு எதிர்க்கிறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டோர் அவர் பவர் எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் இங்கே க்னோவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு முழுக்க ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் கோல்ட் சொல்கிற ஆன்சர் கேட்டால் எல்லாத்துக்குமே செம ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கிங்கை கூட நெருங்க கூட முடியாது, நீங்கள் ஒரு ராயல் கார்டை மட்டும் தான் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடேங்கப்பா, அந்த அளவுக்கு சக்தி வந்தவனாவன். இந்த இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு உண்மையான சேலஞ்சரை நான் இனிமேல் தான் சந்திக்க போகிறேன். அதுவும் இந்த ஒரு வயசில் நான் சந்திக்க போகிறேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அவங்களோட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெட்டோரை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே கேமரா அண்ட் நெஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகலாம். நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் 3 பேருமே போய் உங்களோட டிசபிள்ஸையுமே கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் எங்கே போகிறீங்க, தனியாக கிங்க எதிர்க்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, சேச்சா நான் ஒரு பழைய ஃப்ரெண்டாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அண்ட் அதே சமயத்தில் இங்கே க்னோவு அப்புறம் மொராலோட டிசிபிள்ஸ், அதாவது நம்ம நக்கலு ஷூட் 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே என்னோட 1 மில்லியன் கூட நம்ம வெட்டு கட்டின மாதிரி அப்படின்னு இவங்க விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம நக்கல் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கேமரா ஹேண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவங்க இனத்தை பெருக்கணும், அவங்கவுங்க கிங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் குயினோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. நீங்கள் அவங்களோட ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் ஒரு கேமரா ஹேண்டுக்கிட்ட டாக்டர் லீ கேட்கும்போது, நாங்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம், பட் அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் என்னோட ஆர்கன்ஸ் எடுத்துக்கங்க, என் ஆர்கன்ஸ்லேருந்து எது வேணால் எடுத்துங்க அப்படின்னு கோல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு முடியாது, ஏன்னா உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிற கேமரா ஹேண்ட்ஸு ரொம்ப ரொம்ப வேரியேஷனில் இருப்பீங்க. நீயே சுற்றி பாரு, பக்கத்தில் ஒருத்தர் எருமையாட்டு இருக்கிறான், அதே சமயத்தில் பக்கத்தில் ஒருத்தர் பேண்டா மாதிரி இருக்கிறான். அதனால் உங்களோட ஆர்கன்ஸை கண்டிப்பாக எடுக்க முடியாது. உன்னோட ஃபீலிங்ஸே எனக்கு அப்ரிஷியேட்டாக இருந்தது. அதனால் நம்ம எல்லாருமே வேண்டதை தவிர நமக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் தன்னோட கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சதில்ல, அந்த கர்ப்பப்பையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு டாக்டர் லீ கொஞ்சம் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே நம்ம குயினுமே உயிருக்கு போட அடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னால் ப்ரே பண்ணுறத தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாதா, ச்சே நான் இந்த நிலைமைக்கு வருவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே கோல்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் குயின் தான் யாராவது இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகினசிஸ் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குயின் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. குயின் இப்போ ஏதாவது பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், குயினால் எங்களை மாதிரி வாய் திறந்து பேச முடியாது, அவங்க டெலிகினசிஸ் மாதிரி விஷயத்து மூலம் தான் எங்கள் கூட பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேமரா அண்ட் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பையன், அதாவது இந்த கிங்குக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன இந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கிறீங்க, உங்கள் கிங்குக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அப்போ அவன் சக்தி வந்தவனாக தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் சக்தி வந்தவனாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோல்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கேமரா அண்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்குது. சரி நான் என் பையனுக்கு சில ஆசைகளாக இருக்கணும், நான் என்னோடய கடைசி ஆசையை நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குயின் சொல்கிறப்பல, இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நீங்கள் எப்போவுமே எங்களோட இருந்தாகணும், ஏன்னா நம்ம கேமரான்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து செயல்படுறதுக்கு உங்களை மாதிரி ஒரு குயின் தேவைப்படுது, எங்களுக்கு உங்களோட சேவை கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை என்னால் இதுக்கு மேலே எதுவுமே முடியாது, ஏன்னா மற்றவங்கள விட என் உடம்புக்கு என்னை பற்றி தான் நல்லா தெரியும், ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உயிரோடு இருக்க போகிறேன். நான் என்னோடய கடைசி ஆசையாக என் பையனுக்கு நான் ஒரே ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
ஸோ இந்த கிங்குக்கு மெரியும் அப்படின்னு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கிறேன். வெளிச்சத்தையும் ஊடுருவி போகிற சக்தின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் என் பையனும் கிங் இருப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்னோட கடமையை முழுசாக இங்கே செஞ்சு முடிச்சுட்டேன். கிங் இங்கே ரொம்பவே நிம்மதியாக பிறந்துட்டான்ல, எனக்கு அதுவே போதும். ஸோ நான் என்னோட கடமையை செஞ்சு முடிச்சுட்டேன், நான் இப்போ நிம்மதியாக போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என் உடம்புலேருந்து எந்த ஆர்கன் வேணாலும் எடுத்துக்கங்க, தயவு செஞ்சு குயினை மட்டும் காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்னை காப்பாற்றுறது நடக்காத காரியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட கடைசி ஆசையை மட்டும் இது வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு குயினை மட்டும் காப்பாற்றுங்க, என் உடம்புல இருக்கிற என்ன ஆர்கன்ஸ் வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா குயின் அதை எடுக்க மறுக்கிறாங்க. நீ ஒன்றே மட்டும் புரிஞ்சுக்க, அவங்க இப்போ மட்டும் ஒன்று கேட்குறாங்கன்னா அது அவங்களோட கடைசி ஆசை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை நீ வேண்டிக்கோ, இல்லைன்னா நமக்கு வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது. அது அவங்களோட கடைசி ஆசை ஒன்று விஷயத்தை கேட்குறாங்க. இங்கே நீங்கள் தனியாக 3 ராயல் கார்ட்ஸோட விட்டுருக்கக்கூடாது, ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு சக்தி இருக்குது. ஆனால் அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அவன் என்ன குட்டி பெண்ணாக திறக்கிறான், நம்ம எப்படியாவது அவனை தடுத்தாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் கிங்கு இந்த உலகத்தையே ஆள போகிறான்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் பையனை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் என் பையனை கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக வளர்த்துருக்கேன், ரொம்ப பெற்றிருக்கேன் தான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என் மகனே, உன்னை நான் பெற்றெடுத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் பாசத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெளிச்சத்தை பார்க்குறாங்க. அண்ட் அதே சமயத்தில் கையை கீழே போட்டாங்க. என்னன்னா நம்ம குயினோட உயிர் அப்படியே அதே சமயத்தில் பிரிஞ்சிருச்சு. குயின் செத்ததை நினச்சி இங்கே நம்ம கோல்ட்டுக்கு செம கோவம் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தன்னோட ஹியூமன் ப்ரீடான கல்ட்டு அவன் தங்கச்சி ரெய்னாவை பாதுகாக்கிற மாதிரி தான் இங்கே குயினை பாதுகாட்டு இருந்தான். ஆனால் இங்கே குயினுமே செத்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ இதை நினச்சி பார்த்தீங்கன்னா கோல்ட் இங்கே அழுதுகிட்டு இருக்கிறான். மறுபடியும் நான் அந்த மிஷனில் தோத்துட்டேன், அவங்களோட உயிரை காப்பாற்றுறதில்ல நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது மறுபடியுமா இதே மாதிரி குயின் செத்தாங்களா அப்படின்னு நோவு கேட்கும் போது, இல்லை நாங்கள் எங்களோட ஹியூமன் மெமரிஸை தான் இந்த இடத்துல ரீகெயின் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னது உங்களால் ஹியூமன் மெமரிஸை ரீகெயின் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, கண்டிப்பாக, ஏன்னா சில பேர் எல்லாமே ஹியூமன் மெமரிஸ் வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னா நாங்கள் எப்படி டப்புன்னு இந்த மாதிரி பேச கற்றுக்க முடியும், அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஹியூமன் மெமரிஸ் எங்களுக்கு ரீகெயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு எலி குஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்டு நம்ம குயினோட வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது. என்னடா இது அசையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா அண்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா எடுக்க போயிட்டு இருக்கிறா. வேணாம் நீ எதுவும் பண்ணாத, நானே அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்டு தான் பார்த்தீங்கன்னா குயினோட வயிற்றுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு இதை நானே எடுக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு கோல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குயினோட வயிற்றுக்குள்ளே கை விட்டுட்டு அப்படியே வெளியே எடுக்கிறான் பாருங்க. அவனுக்கு செம ஷாக்கிங்கு. ஏன்னா அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து வந்தது ஒரு ஹியூமன் ப்ரீடு கைமரான்ட்டு ஒன்றாவே சேர்ந்த ஒரு குழந்தை தான் பார்த்தீங்கன்னா பிறக்குது. இந்த குழந்தை ரொம்பவே ஒரு எறும்பு சைஸ் மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. அந்த குழந்தையுமே பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தையாட்ட அப்படியே ஒயே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற குவாலிட்டிக்கு இதை பார்க்கும்போது அழுகுதான் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தன்னால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த செத்த உயிர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உயிரை வரது அவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இந்த மாதிரி உயிரை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன், குயினை காப்பாற்ற முடியல, ஆனால் இந்த குழந்தையாவது நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது, அழுகையும் வந்துக்கிட்டு இருக்குது. உடனே நோவு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த அவனோட பீடி துண்டுமா இருக்குது பார்த்தீங்களா, அதை இவனை அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் அட்டாக் பண்ண போல, டேய் கோல்ட், நான் உனக்காக ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், நீ மனுஷங்களை சாப்பிட மாட்டியா, மனுஷங்களை சாப்பிடாம இருந்தீங்கன்னா உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், என்ன ஆனாலுமே சரி, எவன் முன்னாடி எதிர்த்து வந்தாலுமே சரி, நீ மனுஷங்களை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா எவன் வந்தாலும் நான் உன்னை பாதுகாக்கிறேன்டா. என்ன, நான் பொதுவாக வாக்கு கொடுக்க மாட்டேன், அதுவே அந்த வாக்கை கொடுத்துட்டா நான் உன்னை காப்பாற்றாமல் விடவே மாட்டேன். ஸோ நீ உன்னோட வாக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குணம் வந்து மூக்கு செல்லி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா இவனுக்குமே இறக்கம் கூட படைஞ்சவன் தானே. ஸோ என்னோட மாஸ்டரோட இறக்க குணத்தை தான் நானும் எனக்கு அடாப்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என் மாஸ்டர் மாதிரி தான் நானும் இருப்பேன், அவருக்கு ரொம்பவே ஒரு இறக்க குணம் இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நக்கலுமே சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். நான் என்ன ஆனாலுமே சரி இந்த குழந்தையை காப்பாற்றி இதை தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே எந்த ஒரு ஆன்சருமே சொல்லாமல் அழுதுகிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தன்னோட தங்கச்சியை பாதுகாக்கணும், தன்னோட அம்மாவை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு முடிவோட தான் இருந்தான். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே நம்ம கானு கிலோ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஸ்டிக்கு தான் இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். கானு கிலோ எல்லாமே உள்ளே ரொம்பவே சோகம் உட்காந்துருக்குறாங்க. நம்ம கானு உள்ளே வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். சரி கொஞ்ச நேரம் அழுவானு சரியாயிரும் அப்படின்னு பார்த்தா டப்புனு பேய் பிடிச்ச மாதிரிட்ட என்னால் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அழுகையிலேருந்து ரிவ்யூவ் ஆகி நான் இப்போ கொஞ்சம் சரியாக இருக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் இப்போ மறுபடியும் ஸ்ட்ராங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸ்ட்ராங்காவியா, எந்த மாதிரி ஸ்ட்ராங்காவ, நீ இங்கேருந்து போய் கூட ஸ்ட்ராங்காக முடியாது, நீ மறுபடியும் ஏஞ்சலுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக நீ இப்படியே செத்து போயிடுவ. ஸோ கைட் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு நீ கைட்டை முன்னாடி பார்த்துருக்கலாம், ஆனால் கைட் கூட ரொம்ப வருஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது நாங்கள் மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான் கைட் என்ன நினைப்பான்னு தெரியும். ஸோ நீ மறுபடியும் வீக்காக உள்ளே போனேன்னு வச்சுக்க, கைட் உன்னை கண்டிப்பாக மதிக்கவே மாட்டார். அதனால் நீ இந்த இடத்துலையே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணேன், ஏன்னா இந்த இடத்துல ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், புஷ்அப் பண்ணலாம், அந்த அளவுக்கு இந்த இடத்துல இடம் இருக்குதுல்ல, நீயும் அதில் வேணால் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்பின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் ஆமாம்ல, நீ சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, இந்த இடத்துலேயே ஸ்குவாடுன்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கான் அந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா இதெல்லாம் இப்போ தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம கான் இந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறான். நிஜமாலுமே கைட் உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பின் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? என்னோட ஒரு குரு மாதிரி அவர் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா விஷயம் அப்படிங்கிறாங்க. சரி எதுக்காக நீ ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு நம்ம கான் ஸ்பின்னை கேட்கும்போது, உனக்கு ஸ்மால் பில்டு ஸ்வான் தெரியுமா? அதாவது ஒரு வாத்து வகை. ஸோ அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியாதே ஏன் இப்ப அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே ஒரு வித மைண்டில் தான் பிறக்கக்கூடியது. அண்ட் அந்த மைண்ட்லேயுமே நிறைய ஆபத்து இருக்கிறதுனால அது எல்லாமே ஒரு ஷார்ட் ப்ரீடு தான். அதை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து முடிவெடுத்தேன். ஆனால் என்கிட்ட அது காப்பாற்றுற அளவுக்கு பணம் இல்லை. ஸோ அந்த பணத்தை எல்லாமே எனக்கு கொடுத்தது கைட் தான். ஒரு சின்ன பசங்க ஆசைப்பட்ட ஒரே விஷயத்த கைட்டு தனக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து எனக்காக அந்த மைனை வாங்கியிருக்கிறான். ஸோ அந்த மைனுமே நாங்கள் கை விட்டுட்டோம். அப்போ நாங்கள் ஆசைப்பட்டோம் கைட்டுக்கு நாங்கள் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு. அந்த கடனை தீர்க்கறக்காக தான் நான் இங்கே ஹண்டர் அசோசியேஷன்லேயே ஹண்டராக வந்து சேர்ந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்ட்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. ஏன்னா நானும் டின்னரும் தான் 2 பேரும் ஒன்றா சின்ன வயசுலேருந்து அதே இடத்துல வளர்ந்து அதே இடத்துல இந்த ஸ்வானை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு கண்டிப்பாக அந்த ஸ்வான்ஸை வந்து பாதுகாக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கைட்டுக்கு நான் பட்ட கடனை தீக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை கஷ்டமும் நான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கைட்டு உண்மையிலே ரொம்பவே நல்லவர். என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் எதிர்பார்க்காம எனக்கு செஞ்சார். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். நீங்கள் கைட்டை மறுபடியும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் என்னோடய ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கைட்டுக்கு எந்த ஊருமே கிடையாது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே அந்த மைண்டில் தான் இருக்கிறோம். ஸோ நான் உன்னை அன்றைக்கி ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னிங்க சொல்லிகிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் கைமேரான்ட்டில் அங்கே இன்னொரு சீன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நக்கிள் ஷூட் 2 பேருமே இங்கே குயின் செத்த சோகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஏதோ ஒரு ஆண்ட்டுக்குள்ளே குகைக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா எக்கோ ஆகிக்கிட்டே இருக்குது. இதனடா வித்தியாசமான சத்தமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த சத்தத்தை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவனை பின்னாடி இருந்து யாரும் அட்டாக் பண்ணுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கைட்டு மாடிஃபை பண்ணி அப்படியே டெட் பாடியிலேருந்து திரும்ப உயிர் கொண்டு வர வச்சுருப்பாங்கல்ல. பட் அவன் இன்னொருத்தவங்களோட கண்ட்ரோலில் இருப்பான்ல அவனை தான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இங்கே என்ஜிஎலோட பார்டர் லைனில் பார்த்தீங்கன்னா செக்கிங்காக இருப்பாங்களே சில ஆஃபீஸர்ஸு. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கழுத்தை அறுத்து போட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு கேமரா என்ஜியிலேருந்து வெளியே வருது. யாருன்னா நம்ம சீட்டு தான். ஸோ இந்த இடத்துல நான் தான் ஸ்பீடுக்கெல்லாம் கிங்காக இருப்பேன். அதனால் என்னை எவனுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிவேகமாக உலகத்துக்குள்ளே அதாவது நிஜ உலகத்துக்குள்ளே என்ஜிஎல் தாண்டி போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்நேரம் அவன் பார்டர் கடந்து போயிருப்பான். ஸோ சீட்டு மாதிரி நானும் இந்த இடத்துல என்னோடய ராஜ்யத்தை உருவாக்கணும். நிறைய பெண்கள் இருக்கிற ராஜ்யம், நிறைய சாப்பாடு இருக்கிற ராஜ்யத்தை நான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு அந்த முதலவாயம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜிஎலை விட்டுட்டு எல்லா கேமரா ஆன்ஸுமே இங்கே உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஜாசாரமே பார்த்தீங்கன்னா அவள் குயின் ஆகிறதுக்கு அந்த இடத்துல ஒரு கூடை கட்டுறதுக்காக ரெடியாக இருக்கிறா. இன்னொரு பக்கம் கிங்கு பார்த்தீங்கன்னா ரேர் ஹியூமன்ஸை தேடுறதுக்காக தன்னோட ராயல் கார்ட்ஸ் கூட ரிப்பப்ளிக் ஆஃப் ஈஸ்ட் கோர்டியூ அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போகிறான். ஸோ இதுதான் என்ஜிஎலுக்கு பக்கத்தில் இருக்கிற நகரம். ஸோ இதையே பார்த்தீங்கன்னா இவன் ஆட்டி வடிக்க பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிற ரேர் ஹியூமன்ஸ் கண்டிப்பாக இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு தேவையான சாப்பாடு இங்கே இருக்கும் அப்படின்னு கிங் அந்த இடத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க 3 பேருமே படையெடுத்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.